நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 30/9/2025க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45. மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45. மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று பிற்பகல் 2:52 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:22 வரை மூலம், பின்பு பூராடம். யோகம் இன்று அதிகாலை 4:22 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:22 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. மேஷம் ராசி நேயர்கள். இன்று உங்களுடைய ஆலோசனைகளை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வேற்று மதத்தவர் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதிரடியாக சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு லாபம் உண்டாகக்கூடும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்க கொடுங்க. அதனால் கௌரவம் அதிகரிக்கக்கூடும். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெற கொடுங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதனால் நன்மையும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான திறமை கொண்டவர்களாக இருப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று மன வலிமை கொடுங்க. காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். காதலை விட்டு பிடிப்பது மிக சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்கோப்பத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று எதிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடும். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரக்கூடும். லாபம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். வேற்று மதத்தவர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். எதிலும் மகிழ்ச்சி கொடுங்க. பரணி. இன்று முன்பின் தெரியாத நபரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். காரியங்களை செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். பொதுவான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கடந்த கால சிக்கல்களை கண்டிப்பாக சரிப்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பரபரப்பும் கொஞ்சம் உண்டாகக்கூடும். கிருத்திகை. அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். அனைவரும் ஆச்சரியப்படும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். இன்று புது புது விஷயத்தில் ஆர்வம் ஏற்படக்கூடும். கௌரவம் அந்தஸ்து உயரும் நாளாக இருக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட வேண்டும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சிக்கனமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகுங்க. சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியக்கூடும். குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றி கொடுக்கும். குடும்ப முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பிள்ளைகளுடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லதொரு புரிதல் இருக்கக்கூடும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பெண்கள் என்று சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று
விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரைங்க கடுமையான சூழ்நிலவும், காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். சந்திராஷ்டிரம் முக்கியமாக முடியட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். எதிலும் பயம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்குங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுடைய மனம் சந்தோஷம் அடையக்கூடும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எடுத்த வேலைகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். ஓய்வு இல்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். சிலர் உங்களுடைய தவறை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளை சிக்குவீர்கள். பார்த்து எதையும் செய்யுங்கள், அது போதும். ரோகிணி. குழப்பங்கள் துளி கூட வேண்டாங்க. நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். என்று மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். மதியத்துக்கு மேல் தான் நல்ல செய்தியிலே வரக்கூடுங்க. அது வரைக்கும் பொறுமையாக பொறுத்துக்கொண்டு எதையும் செய்யுங்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் செல்லும். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. மிருகசிரிஷம். யாருடைய பிரச்சனைகளும் தலையிட வேண்டாம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுங்க. பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடும். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. மிதுனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள கூட கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கிடைக்க கொடுங்க. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். நேரம் காலம் பார்த்துதான் எதிலும் ஈடுபடுவீர்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்குங்க. மன வலிமை இன்றி ஏற்படக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்தியில் வரக்கூடும். சிலருக்கு வீடு மாற்றம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. ஓரளவு இன்று பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். இன்று மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு முன்னேற்றம் தேடி வரக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள். கொஞ்சம் சகிப்புத்தன்மையும் தேவைப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர சேர்வார்கள். பெண்கள் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். விட்டுக் கொடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுயமாக யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். மாணவர்களுக்கு இன்று நல்லதொரு புரிதல் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று நீங்க அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன வலிமை கொடுமலாக இருக்க கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். நிதானமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. திருவாதிரை. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. அற்புதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். எடுத்தோம் கௌதம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்கக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. புனர்பூசம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. முன்னேற்றமான சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது.
ஏனோ தனமான செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் குடும்ப உறவுகளிடம் நிதானித்து பேசுவது மிகவும் சிறப்பை கொடுக்கும். கடகம் ராசினியர்கள் இன்று நீங்க அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். பழைய நினைவுகளில் இன்று மூழ்கி காணப்படுவீர்கள். கம்பீரமாக பேசி காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் கச்சிதமாக நடைபெறக்கூடும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடுங்க. அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் கிடைக்கக்கூடும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு பண வரவு சீராக இருக்க கொடுங்க. உங்கள் செயல்களுக்கு தடைகள் ஏற்படுத்தியவர்கள் தாமதமாகவே விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. உங்கள் மீது அடுத்தவருக்கு நல்லதொரு மதிப்பு உருவாகக்கூடும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். பக்க பலமாக நண்பர்கள் இருக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகளில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி விடுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரக்கூடும். பெண்கள் இன்று அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. எடுத்த வேலையை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். பெண்களுக்கு இன்று மன வலிமை கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்ன கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. இன்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சிறந்த செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். இன்று மாணவர்களுக்கு அற்புதங்கள் நிகழ கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக என்று இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கையை அமைதி விடக்கூடும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூசம் அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நேர்மையுடன் கண்டிப்பாக செயல்படுவீர்கள். புதுவிதமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக திருமணியாக கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். ஆயில்யம் பக்குவமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். மாற்றங்கள் எளிதில் உண்டாகக்கூடும். என்று உங்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். ஏகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். சாதுரியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகக்கூடும். சிம்ம ராசினியர்களுக்கு பிரச்சனைகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்பட கொடுங்க. குடும்ப உறவுகளிடம் நிதானித்து நடந்து கொள்ள வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. சிறுக சிறுக சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். எடுத்த வேலைகளை முடிக்க முடியாமல் ஓய மாட்டீர்கள். தாயாருடன் மனத்தாங்கள் கொஞ்சம் மறக்கட்டும். பழைய கடனை தீர்ப்பதற்கு புதிய வழிகளை யோசிப்பீர்கள். வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பங்குதாரர்களின் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. உத்தியோகத்தில் விமர்சனையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். இன்று சாதுரியமான பேச்சாற்றால் ஆதாயம் ஏற்படக்கூடும். பண வரவு கண்டிப்பாக இருக்கும். காரிய தடையில் நீங்கும். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்கும். செல்வாக்கும் உயரக்கூடும். வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூடுதலாக பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெருக்கமானவுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள், அது போதும். என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். கல்வியில்
குழப்பங்கள் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பாடங்களை நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். எதை நினைத்தும் நீங்க கவலைப்பட வேண்டாம். யாரை நினைத்தும் கலங்கப்பட வேண்டாம். செய்கின்ற காரியத்தை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். புது புது விஷயங்களில் நாட்டம் ஏற்படக்கூடும். யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. கனக்கச்சிதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நன்மைகள் தேடி வரும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. பூரம். வெற்றிக்கு வழி உண்டாகக்கூடும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். என்ற பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பழைய கடனை எப்படியாவது திருத்தி விடுவீர்கள். யோசித்து செய்யும் காரியங்களை முன்னேற்றம் இருக்கும். முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று நீங்க புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. உத்திரம். சிறந்த செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்வீர்கள். சாதுரியமான பேச்சால் ஆதாயம் ஏற்படக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. காரிய தடை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தாயாருடன் ஏற்பட்ட மனத்தாங்கள் விலகி செல்ல கொடுங்க. மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பழைய கடனை தீர்ப்பதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். அதே போல் கடனும் தீர கொடுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று உங்களுக்கு அபாரமான திறமை ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். எடுத்த வேலையை சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். தயவு செய்து உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடும். மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். பழைய கடனை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். லாபம் கணிசமாக உயர கொடுங்க. உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. பிள்ளைகளின் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். அரும்பாடுபட்டு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். விருந்தினர் வருகை இருக்கக்கூடும். தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக முடியும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் வந்து தோன்றும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் இன்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். செல்வ முக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். என்று உங்களுக்கு மகத்துவமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை விருப்பங்கள் கூடும். காதலை விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் இல்லாமல் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்குங்க. மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். நல்ல விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் அடைய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவும் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். இன்று மதியத்திற்கு மேல் நல்ல செய்தியில் வரக்கூடும். விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பதட்டம் வேண்டாம். அஸ்தம். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். செல்வாக்கு மிக்க சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடுங்க. எதிரிகளிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். சித்திரை. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். என்று நீங்க திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அனைவரும் வியக்கும்படி நடந்து கொள்வீர்கள். குடும்பத்திலும் கலகலப்பான சூழல் உருவாகக்கூடும். புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள்.
கேட்ட இடத்தில் பண வரவுகள் கண்டிப்பாக இருக்கும். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். துலாம் ராசி நேயர்கள் மனசாட்சிப்படி செயல்படும் நாளாக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழல் கண்டிப்பாக நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். ஒரு சில பணியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் நீங்கிவிடக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். விருந்தினர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. காணாமல் தேடிய பொருள் கையில் கிடைக்க கொடுங்க. மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். எதிலும் வேகமுடன் செயல்படுவீர்கள். யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதலில் நீங்க எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக் கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவருக்கு இன்று பிரச்சனைகள் தீரும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. என்று எதிலும் உங்களுக்கு உற்சாகம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை கண்டிப்பாக உண்டாகக்கூடும். சுவாதி என்று நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கிவிடக்கூடும். தேவையான பொருட்களை இன்று வாங்குவீர்கள். விருந்தினர்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. புதியவரின் நட்பு உண்டாக கொடுங்க. என்று உங்களுக்கு கலகலப்பான சூழல் உருவாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம் என்று ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறக்கூடும். வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. எதிர்த்து செல்லப்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று உங்களுடைய மனம் தெளிந்த நீருடை போல் இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இந்த அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். உறவினர்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. நண்பர்கள் உங்களுக்கு நல்லதொரு ஆலோசனையை கொடுப்பார்கள். இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏற்ற மிகுந்த சூழல் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்கக்கூடும். புத்தி சௌதரியம் வெளிப்படக்கூடும். எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தது கண்டிப்பாக மாறும். அதனால் டென்ஷன் கொள்ள வேண்டாம். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். வியாபாரம் விரிவாக்கம் தொடர்பான பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். தாமதமான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கூடுமானவரை யோசித்து செயல்பட வேண்டும். முடிவுல தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டிவிட வேண்டும். பெண்களுக்கு இன்று மன அமைதி கொடுமலாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கக்கூடும். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் வேண்டாம். முடிவுல தெளிவாக எடுத்தால் காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். கல்வி பற்றிய புரிதல் ஏற்படக்கூடும். உயர்கல்வியில ஜெயிக்கக்கூடிய அம்சம் உருவாகக்கூடும். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க.
சில மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பாராத பண வரவுக்கு வழி உண்டாகக்கூடும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைதி விடக் கொடுங்க. அனுஷம், இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணி விரைவாக இருக்கக்கூடும். சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். இன்று அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். நினைத்தபடி வாழ்க்கை அமைதி விடக்கூடும். இன்று உங்களுக்கு புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பண வரவும் உண்டாக கூடுங்க. கேட்டை, நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவீர்கள். பயணங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய நட்புகள் உருவாகக்கூடிய சூழல் இருக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். சில மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. இன்று நீங்க உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. தனுசு ராசினியர்கள், இன்று அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை கச்சிதமாக செய்து கொடுப்பார்கள். அனைவரும் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகினால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். உன் நல்ல மனசை அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியும். தனுசு ராசினியர்களுக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் குறையுங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாக கூடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உங்கள் கை கண்டிப்பாக ஓங்கியிருக்கக்கூடும். கடன் தொடர்பான பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பண வரவு ஏற்பட்டது கண்டிப்பாக வந்து கொண்டிருக்கும். மனக்குழப்பம் இருந்தது மட்டும் கொஞ்சம் மாறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். திறமையாக செயல்பட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பாராட்டு புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. தீவிரமாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மைகள் உண்டாக கொடுங்க. இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதலை விட்டுக் கொடுத்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம், இன்று நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். தொழிலில் உங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அவ்வப்போது வரக்கூடிய கோபத்தை தவிர்த்து விட வேண்டும். போராடம், நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். செயல்பாடுகளில் வெற்றி ஏற்படக்கூடும். பாராட்டும் புகழும் ஏற்படக்கூடுங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். இன்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம், கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். புதிய தொழிலை கற்றுக்கொள்வீர்கள். குழப்பங்கள் இல்லாமல் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கி விடுவீர்கள். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் குறையுங்க. அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை உண்டாக கொடுங்க. இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம், மகரம் ராசினியர்கள், இன்று நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும். கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கிவிடக்கூடும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால் தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். திடீர் பண வரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. உத்தியோகத்தில் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உற்சாகமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றி பெற முடியும். அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். சாமர்த்தியமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செயல்பாடுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள். தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயத்தில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வருமானத்தை உயர்த்தக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கண்டும் காணாமல் நடந்து கொள்வீர்கள். சில தர்ம சங்கடங்களில் சந்திக்க வேண்டித்தான் இருக்கும். சில நபர்களால் உங்களுக்கு பண விரயமும் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுங்கள். என்று பெண்கள் சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும்.
காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. காதலில் நீங்க எந்த ஒரு விஷயத்திற்காகவும் தயவு செய்து அனுசரணையாக செல்ல வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்காக நீங்க சந்தேக பார்வையெல்லாம் மேற்கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் கொஞ்சம் பிடிவாத குணத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடுங்க. எதிலும் போராட்டமான குணம் இருந்தது மாறக்கூடும். நல்ல மனசை புரிந்து கொள்வார்கள். பிடிவாதத்தை மட்டும் விட்டு விடுங்கள். அது போதுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வது உங்க கையில் உள்ளது. திருவோணம். மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். குழப்பம் வேண்டாம். அவிட்டம் இன்று சிறந்த செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கூடுங்க. ஆசைகள் கனவுகள் ஒரு பக்கம் பூர்த்தியாக கூடும். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நெறிமுடன் செயல்படுவீர்கள் என்று உங்களுக்கு யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்க கொடுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். கும்பராசினியர்கள் அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. போராட்ட குணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். என்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். சகோதர சகோதரிகளிடம் கவனமாக பேச வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏதும் குறைவிருக்காது. இந்த அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். என் கடமையில் கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். பரபரப்பு மட்டும் கொள்ள வேண்டாம். அலட்சியம் காட்டி எந்த ஒரு வழியிலும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று பெண்கள் நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வழிபாடுகளில் நம்பிக்கை கொடுங்க. பெண்கள் இன்று திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பயம் வேண்டாம். விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக இருங்கள். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். என்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று அற்புதங்கள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். காரியங்கள் ஓரளவு அற்புதம் ஏற்படக்கூடும். தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். என்று முழு முயற்சி எடுத்தால் முன்னேற்றம் இருக்குங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். என்று நீங்க நேர்மையை நிலைநாட்டிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. சதயம் என்று பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. போராட்டாத்தி நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கையில் காசு பணம் புழங்கக்கூடும். எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்குங்க. என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டால் வெற்றி பெற முடியும். என்று நீங்க
பிரச்சனைகள்ல விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. மதிய நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அலைந்து திரிந்து எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மீனம் மீனம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். உடைய பலம் பலவீனத்தை கண்டிப்பாக உணர்ந்து கொள்வீர்கள். சிலரின் தவறை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளை சிக்குவீர்கள். பார்த்து எதையும் செய்யுங்கள், அது போதும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொண்டு வெற்றி வகை சூட முடியும். பலம் பலவீனத்தை கண்டிப்பாக உணர்ந்து கொள்வீர்கள். எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்பட கொடுங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சக ஊழியர்கள் உங்களை மதிக்கக்கூடும். தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறமையாக செய்து முடிப்பீர்கள். போட்டிகள் மறைந்துவிடக்கூடும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிய கொடுங்க. குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக மாறும். உடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு மனதிற்குள் சந்தோஷப்படுவார்கள். உங்களுடைய பேச்சை கண்டிப்பாக கேட்டுக்கொள்வார்கள். உங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. பெண்கள் இன்று சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். புது புது யோசனைகள் கண்டிப்பாக தோன்றும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். விட்டு கொடுங்கள், பொறுமை காருங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். பயம் வேண்டா. என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் மூட நம்பிக்கையில மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். மற்றபடி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் நீங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்க. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி மனம் இன்று இனிமையாக இருக்கக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி நடை போட கொடுங்க. சுலபமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்பு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லதொரு விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளையும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். போராட்டாத்தி நட்சத்திரக்காரர்கள் பண விரயம் மட்டும் செய்துவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக பணத்தை நீங்க சேமிப்பாக மாற்றுவது மிக சிறப்புங்க. உத்திரட்டாத்தி நேரம் காலம் கடந்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீவிரமாக போராடுவீர்கள். வெற்றி வாகை கண்டிப்பாக சூடுவீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. என்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. ரேவதி இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அற்புதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். கனவுகளை நனவாக்கிக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தீவிரமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழல் உருவாக கொடுங்க. மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். இன்று நீங்க சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். காசு பணத்தை மட்டும் விரயம் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.